அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையத்தை இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தை தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். இன்று இந்த சிறப்பு நலத்திட்ட உதவிகளையும் திறந்து வைப்பதற்காக அயோத்தியா சென்றுள்ள அவர் கிட்டத்தட்ட 46 உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் அயோத்தியினுடைய புதிய விமான நிலையம் மற்றும் ரயில் நிலையம் மற்றும் அங்கு செல்லக்கூடிய அம்ரித் பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில்களுடைய இயக்கங்களையும் இன்று தொடங்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் திறக்கவுள்ள நிலையில் பல்வேறு திட்டங்களானது இன்று பிரதமரால் அங்கு தொடங்கி வைக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் தான் வால்மீகி மகரிஷியினுடைய பெயரில் அமைக்கப்பட்டுள்ள அந்த விமான நிலையம் என்பது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அயோத்தியில் பிரதமரால் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அம்மாநில ஆளுநர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் அங்கு இருப்பதையும் நம்மால் காட்சிகள் காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான இந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். இதற்கு அடுத்த பட்டமாக வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்களுடைய இயக்கத்தையும் அவர் அங்கே தொடங்கி வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, சுசித்ரா, தற்போது விமான நிலையத்தை தொடங்கி வைத்துவிட்டு அதன் பின்பு புதுப்பிக்கப்பட்ட ரயில் நிலையத்தையும் அவர் திறந்து வைக்க இருக்கிறார். அதற்கு பின்பாக பிரதமரின் திட்டங்கள் என்னவாக இருக்கிறது இன்றைய தினம்? சுமார் 46 உட்கட்டமைப்பு ப்ராஜெக்டுகள் திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க உள்ளது குறிப்பிட்டது. சுமார் 15,700 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள மறு உருவாக்கம் செய்யப்பட்ட அயோத்தியினுடைய அந்த மருத்துவமனைகள், சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை அவர் திறந்து வைக்க உள்ளார். குறிப்பாக 5 அடுக்கு கமர்ஷியல் பார்க்கிங்குகள் மற்றும் அயோத்தியினுடைய ராமர் கோவில் அருகே அமைக்கப்பட்டிருக்கும் சிறப்பு பூங்காக்கள், அயோத்தியினுடைய மருத்துவ கல்லூரி ஆகியவற்றையும் அவர் திறக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மறு உருவாக்கம் செய்யப்பட்ட அயோத்தியினுடைய அனைத்து நலத்திட்டங்களையும் இன்று அவர் திறந்து வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த 46 புதிய திட்டங்களும் கடந்த 2 மாதங்களாக செயல்பட்டு இன்று முழுமையானதற்கு நிலையில் தற்போது அந்த திட்டங்களான தற்போது பிரதமரால் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்க. சிவரஞ்சனி, சுசித்ரா, இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் மக்களுக்கு உரையாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயமாக ரயில்வே திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு அங்கே அவர் ஒரு சிறிய உரையாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவக் கல்லூரியினுடைய அந்த திறப்பானது நடைபெறும் பொழுது அங்கு அவர் பொதுமக்களிடையே உரையாற்ற உள்ளதாகவும் அதனை காண்பதற்கான ஒரு காணொலி ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் மாநிலத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நலத்திட்டங்களுடைய சிறப்பம்சங்கள் குறித்து அங்கு அவர் பேச உள்ளதாகவும் அதே போல் வரும் 22ஆம் தேதி திறக்கப்பட உள்ள ராமர் கோவில் குறித்த ஒரு பல்வேறு கருத்துக்களையும் அவர் அந்த பேச்சின் பொழுது உரையின் பொழுது முன்வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் 22ஆம் தேதி, அதாவது ஜனவரி 22ஆம் தேதி இந்த ராமர் கோவில் திறப்பு, அதனை முன்னிட்டு இந்த விமான நிலையம் அமைப்பு, இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக, அதாவது 2024ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்த அளவில் மிக அதிகபட்ச ஒரு உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலமானது பார்க்கப்படுகிறது. அதனுடைய பல்வேறு முக்கிய அம்சங்கள், முக்கியத்துவம் என்பது மாநிலத்திற்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் நிலையில், அதாவது ஹிந்தி பகுதியில் குறிப்பாக வட மாநிலத்தில் அதிக வாக்குவாகியை பெற்ற ஒரு மாநிலமாக பார்க்கப்படுகிறது. இதில் இந்த ராமர் கோவிலுடைய அந்த ஒரு பங்கு மிகவும் அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ராமர் கோவிலுடைய கட்டுமான பணிகள் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பிற்கு பிறகு தொடங்கி கடந்த 2 ஆண்டுகளுக்குள் மிக துரிதமாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 22ஆம் தேதி அதனுடைய அதிகாரப்பூர்வமாக அந்த கோவிலானது திறக்கப்பட உள்ளது. முழுமையான கட்டுமான பணிகள் முடிவடையவில்லை என்றாலும் தேர்தலுக்கு முன்னர் இதனை திறக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பானது பாஜகவினுடைய சார்பாக ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு மறு உருவாக்கம் செய்யப்பட்ட அயோத்தியினுடைய முழுமையான திட்டங்கள் அனைத்தும் தற்பொழுது திறக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இனி ஏற்கனவே நீங்கள் கூறியது போல 24ஆம் ஆண்டு அந்த தேர்தலுக்கான ஒரு மிக முக்கிய அம்சமாக இந்த ஒரு ராமர் கோவில் என்பது அமையும் என்றும், குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய வாக்குகளை தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இதனை பாஜக செய்து வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அரசியல் நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். சிவரஞ்சனி, அதே போல சுசித்ரா, தற்போது பொதுமக்களை பார்த்து கையசைத்தபடியே பிரதமர் நரேந்திர மோடி செல்லும் காட்சிகளையும் பார்க்கிறோம். அங்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறதா இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு?
விமான நிலைய திறப்பு மற்றும் ரயில் நிலையத்தினுடைய அந்த திறப்பு விழாக்களில் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் தவிர யாருக்கும் பங்கேற்பதற்கான அனுமதியானது வழங்கப்படவில்லை. ஆனால் அதே சமயம் மருத்துவக் கல்லூரியினுடைய திறப்பு அம்சங்கள் மற்றும் பூங்காக்கள் மற்றும் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்களுடைய திறப்பு விழாக்களின் பொழுது பொதுமக்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட உள்ளது. பிரதமருடைய அந்த திறப்பு விழாவை காண்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகளையும் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய அரசாங்கமானது செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 400க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் பங்கேற்பதற்காக அந்த பகுதிகளுக்கு வரவழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அயோத்தியினுடைய மருத்துவக் கல்லூரியினுடைய திறப்பு விழாவின் பொழுது அங்கே அவர் பேச உள்ள நிலையில் அதனை காண்பதற்காக இவர்களுக்கான அந்த ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பையும் மாநில காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். அதற்கான பலத்த பாதுகாப்பு ஏற்பாட்டையும் தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய காவல்துறையானது செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த நலத்திட்டங்கள் அனைத்தையுமே அவர் பேரணியாக சென்று தான் அவர் தொடங்கி வைக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விமான நிலையத்தினுடைய அந்த நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்னதாக சரி விமானம் மூலமாக அங்கு சென்றிருக்கும் அவர் விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக அவர் காரில் சென்று அனைவரையும் சந்தித்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்த பின்னர் அந்த விமான நிலையத்தினுடைய தொடக்க விழாவிற்கும் அவர் செல்ல உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிவகணி, அதே போல பிரதமரின் வருகையையொட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டுள்ளன? 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது அயோத்தி மாநகர் முழுவதுமே செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தினுடைய காவல்துறை, உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காவல்துறை மட்டுமல்லாமல் மத்திய ரிசர்வ் படை மற்றும் CISF பாதுகாப்பு வீரர்களும் ட்ரோன்கள் மூலமான ஒரு கண்காணிப்பு படையும் தற்பொழுது அங்கே ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே 22ஆம் தேதி நடைபெறவுள்ள ராமர் கோயில் திறப்பு விழாவின் பொழுதும் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்ற நிலையில் கடந்த 3 வாரங்களுக்கு முன்னதாகவே இந்த பாதுகாப்பு என்பது கடுமையாக பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சாலை மார்க்கமாக செல்பவருடைய வாகனங்களானது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டும் அனைத்து தரப்பிலிருந்தும் ரயில் நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் மூலமாக வருபவர்களுக்குமான அந்த ஒரு செக்கிங் என்பது கடுமையாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துமீறி யாரும் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது. மேலும் அது மட்டுமல்லாமல் அங்கிருக்கும் ஹோட்டலில் உள்ள புக்கிங்களையும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு பாதுகாப்பு என்பது இன்று குறிப்பாக பிரதமருடைய இந்த நிகழ்ச்சிகளானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் கூடுதல் பாதுகாப்புகள் பகுதியில் குறிப்பாக விமான நிலையம், ரயில் நிலையம் மற்றும் அயோத்தியினுடைய ராமர் கோவில் அமைந்திருக்கும் அந்த இடங்களில் கூடுதல் சுமார் 6 முதல் 7 அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது எனும் மற்ற இடங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் அந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் என அழைக்கப்படும் சென்சார்கள் வைத்தும் கண்காணிப்பானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் CCTV கேமராக்கள், ட்ரோன் பயன்பாடுகளும் இந்த முறை இந்த நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கான தனியார் நிறுவனங்களுக்கான ஒரு ஒப்பந்தமும் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அறிவிப்பையும் ஏற்கனவே அம்மாநிலத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் அறிவித்திருந்தார். சிவகணி, சுசித்ரா, மத்திய அமைச்சர்கள் யார் யார் எல்லாம் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார்கள்? மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பாக இந்த விமான நிலையத்தினுடைய தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத்துடைய தொடக்க விழா நிகழ்ச்சியின் பொழுது மத்திய அமைச்சர்கள் ஜோதிராதித்ய சிந்தியா மட்டுமல்லாமல் அஸ்வினி வைஷ்ணவும் அந்த நிகழ்வில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மட்டுமல்லாமல் மாநிலத்திலிருந்து அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத், உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் மற்றும் இதர அமைச்சர்களும் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அவர்கள் மட்டுமல்லாமல் மூத்த தலைவர்களுக்கும் மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்களுக்கும் அழைப்பானது விடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பங்கேற்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுரங்கன் வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.